இயேசுவிடம் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. உலகின் ரட்சிப்புக்காய் தன்னையே ஒப்புக் கொடுத்த விலையேறப்பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் வெட்கப்படுவதில்லை. விசுவாசிக்காதவர்களுக்கு இடறுதலுக்கும் விழுந்து போகிறதற்கும் ஏதுவாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் இடறி போவதும் இல்லை, விழுந்து போவதும் இல்லை. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும்போது தேவன் தம்மை காக்கிறவராக இருக்கிறார், வெட்கப்பட விடுவதே இல்லை. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை வாசிக்கிற போது, நேபுகாத்நேச்சார் என்கிற மன்னன் 10 முழ உயரமும் 6 முழம் அகலமும் கொண்ட பெரிய பொற்சிலையை செய்து எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான வாத்தியங்களை வாசிக்கும்போது அதை பணிந்து கொள்ளவும், பணிந்து கொள்ளாமல் போனால் எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவீர்கள் என்றும் அவன் கட்டளையிட்டான். யூதர்களான சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ற வாலிபர்கள் பணிந்து கொள்ளவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொன்னார்கள். இதை கேட்ட ராஜா அவர்களை அக்கினி சூளையில் போடும்படி உத்தரவிட்டான். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்! அக்கினியில் போடப்பட்டவர்கள் 3 பேர். 4வதாய் ஒரு நபர் அவர்கள் நடுவில் உலாவுவதை ராஜா கண்டான். அக்கினிக்கு அவர்கள் அழிக்கப்படாமல் தேவன் அவர்கள் நடுவில் உலாவி அவர்களை பாதுகாத்தார். நேபுகாத்நேச்சார் சொல்லுகிற போது, அவர்கள் தங்கள் தேவனை நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார் என்றார். ராஜா தம்முடைய தேசத்தில் அவர்களை உயர்த்தினார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை, தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவர்களை தேவன் வெட்கப்பட விடவில்லை. அவர்களை அக்கினி நடுவிலும் தேவன் காத்தார். அதை பார்த்த ராஜா அவனுடைய தேசத்தில் அவர்களுக்கு உயர்வை கட்டளையிட்டார். வெட்கமடைய ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஏதாயிலும் காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இந்த காரியத்தை நான் வெட்கப்பட்டு விடுவேன் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் மேல் விசுவாசமாக இருங்கள். தேவன் உங்களை காப்பார். உங்களை அவர் வெட்கப்பட விடவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். தேவன் வெட்கமடைய விட மாட்டார். பேதுரு விசுவாசிக்காதவர்களை திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்போம். மாம்ச இச்சைகளை விட்டு விலகுவோம். புறஜாதிகளுக்கு முன்பும் சகோதரர்களுக்கு முன்பும் நற்கிரியை செய்து நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொண்டு தேவனை விசுவாசிப்போம். தேவன் நம்மை வெட்கமடைய ஒருபோது விட மாட்டார். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிங்க. உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நன்மைக்கு எதுவானவைகளை பெற்றுக்கொண்டு கடன் செல்ல கிருபை செய்யுங்க. உங்கள் கிருபை கூட இருக்கட்டும். இடறி போகிறதற்கோ விழுந்து போகிறதற்கோ தேவன் இடங்கூடாதபடி தம்முடைய ஜனத்தை காத்துக்கொள்ளும். பெரிய சாட்சிகளை உருவாக்கும். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.